ஒரு 2014 வந்த படத்துக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கு இன்னைக்குமே வந்து ஒரு ஹைப் இருக்கு, ரீவாச்சபிள் வேல்யூ இருக்கு, ஐஎம்டிபில டாப் ரேட்டிங் இருக்குன்னா அது ஒருத்தனால என் தலைவன் கிறிஸ்டோபர் நோலனால மட்டும்தான் முடியும். இது வந்து இன்டர்ஸ்டெல்லார் தான். இன்டர்ஸ்டெல்லார் இப்போ ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து தமிழ் டப்பிங் வந்தாதான் பாப்பன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணி இவர் தான் அது இங்கிலீஷ்ல பாருங்கன்னா கேட்காம தமிழ் டப்பிங்ல பாக்குறவன் இவங்க மாதிரி இருக்க கேங்குக்குன்னே தமிழ் டப்பிங்ல இப்ப வருது இன்ட்ரெஸ்ட். மெயின் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்ப நீங்க திரும்பி வருவீங்கன்னு தெரியாதா? I love you forever. நான் திரும்ப வருவேன். இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல அது இன்டர்ஸ்டெல்லார் பத்தி சொல்லணும்னா நமக்கு நிறைய மலரும் நினைவுகள்லாம் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சிருந்தோம், அதுல சினிமா அந்த இன்டர்ஸ்டெல்லார்னு பேர் வச்சு எக்ஸ்பிளனேஷன் போட்டதுக்கு அவ்வளோ வியூஸ் போச்சு. 16,000 வியூஸ் அப்ப பார்த்தப்ப 16,000 வியூஸ் போயிருந்தது. 2016 18ல போட்டோம்னு நினைக்கிறேன். 18 அதுதான் கொரோனாக்கு முன்னாடி போட்டோம். ஆமா. இப்ப அந்த படம் வந்துட்டு நான் அப்பயே பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்து தமிழ், அதாவது இங்கிலீஷ் ஹாலிவுட் படமே இருந்தாலும் தமிழ்ல பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும். இங்கிலீஷ்ல பார்த்தா ஒரு சில விஷயங்கள்லாம் புரியாதுல்ல. அதனால படத்தை நல்ல படமா இருந்தா கண்டிப்பா தமிழ் டப் போற வரைக்கும். அப்பெல்லாம் அப்படித்தானே, தமிழ் டப் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிரும், அப்புறமேட்டு தமிழ் டப் பண்ணி அதுக்கப்புறம் விடுவாங்க. இப்பெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் ஒரே டைம்ல விடுறாங்க, ஓடிடி எல்லாம் இருக்கனால. அந்த டைம்ல அப்பெல்லாம் கிடையாது. சரி இன்டர்ஸ்டெல்லார் வரும்னு கடைசி வரையும் வரவே இல்லை. இப்போ கரெக்டாக 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்டர்ஸ்டெல்லார் டிஸ்கவரியில தமிழ்ல வந்துட்டு ஆகஸ்ட் 15. டிஸ்கவரி தமிழ்ரா, டீப் தமிழ். சாரி, டிஸ்கவரி தமிழ்ல வந்துட்டு ஆகஸ்ட் 15 நைட்டு 7 மணிக்கு போடுறோம். வேற யூனிவர்ஸ்குள்ள நம்ம இறங்கணும்னா இன்டர்ஸ்டெல்லார் டிராவலோட ரியாலிட்டிய நாம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது மனுஷங்களை காப்பாற்றணும். இன்னும் இல்ல டிஸ்கவரி தமிழ்லயே பாக்கணும்னு இல்ல, இனிமேட்டு எல்லா இதுலயும் வந்துரும்னு ஒரு இதுதான். ஓடிடில வரும். ஏன்னா இது ரைட்ஸ் வச்சிருக்காங்க, பிரைம்ல இருக்கு, உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ரைட்ஸ் வச்சிருக்கான், எல்லாம் வந்துரும், எல்லாத்துலயுமே தமிழ்ல அவைலபிள்ல வந்துரும். இப்போ இதுல என்னன்னா டிஸ்கவரி தமிழ் என்ன பண்றான்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல அந்த சன் டிவில நம்ம பார்ப்போம் ஹாலிவுட் டைம்ஸ்னு டப்பிங் படம்லாம், தமிழ் டப்பிங் படம்லாம் போட்டுட்டு இருப்பான், இங்கிலீஷ் டப்பிங் படம்லாம். அவன் ஸ்கிரீன் சைஸ் தமிழ்ல ஃபுல் நேரம் வேலையே தான். இல்ல அவன் ஸ்கிரீன் சைஸ் தெரியுது, சின்னதா ஏன் வைக்கிறான், இதே வர மாட்டேங்குது. அது ஃபுல்லா வச்சிடலாம்ல, அது சின்னதா வச்சு அதுல யாரு பாப்பா? எனக்கு ஆமா ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. நல்ல நல்ல படம் எல்லாம் போடுறான், மேட்ரிக்ஸ் போடுறாங்க, பழைய நாஸ்டாலஜியா படம் நிறைய போடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஸ்கிரீன் சைஸ் வந்து இந்த 16:9 இருக்க மாட்டேங்குது, அதோட கம்மி ரேஷியோல பிளே ஆகுது. எனக்கு 43 inches டிவி, அதுலயே அவ்வளவுதான் பிளே ஆகுது. பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்குது. இதுல பாக்குறதுக்கு நான் இதெல்லாம் ஓடிடில போய் பாத்துக்குவேன் அப்படின்னு இருக்கு. இல்ல நான் யாராவது பார்த்து கொஞ்சம் சரி பண்ணாங்க நல்லா இருக்கும். இல்ல அது டிஸ்கவரி பழைய டிஸ்கவரி சேனல்ல சூப்பரா இருக்குமே, ஏன் இவனுங்க உள்ள ஹாலிவுட் படமா போட்டு கொண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது அடுத்த HBO மாறணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் படுத்துருச்சுங்க, நெட் ஜியோ எல்டி எல்லாமே படுத்துருச்சு. ஓகே, நம்ம இன்டர்ஸ்டெல்லார் வருவோம். இன்டர்ஸ்டெல்லார்ல உங்களுக்கு 1000 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். நம்ம மிஸ்டர் ஜிக்கு அவ்வளவு நிறைய போட்டிருப்பாங்க. இன்டர்ஸ்டெல்லார் அப்படி வந்து உங்களுக்கு தெளிவா எண்ட் டு எண்ட் 100% தெரியணும்னா நீங்க அங்க போய் பார்க்கலாம். எங்க கிட்ட வந்து நாங்க வந்து நல்ல மூமெண்ட்ஸ், எங்களுக்கு ஒர்க்கான மூமெண்ட்ஸ், முக்கியமா எனக்கு ஒர்க்கான மூமெண்ட்ஸ் தான் அதுல சொல்ல போறோம். இதுல மெயினா பாத்தீங்கன்னா 4 கேரக்டர் தான். கதையெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல, நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ. நாங்க தான் தமிழ்ல வந்துருச்சுல 14 வருஷம் 16 வருஷம் என்ன சும்மா வச்சு 12 வருஷம் எதுக்கு வெயிட் பண்ணோம்? இப்பதான் வர்றது இல்ல, பாத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு அந்த நீங்க அதாவது நீங்க இந்த ஸ்பேஸ் படம் எல்லாம் பார்த்தா, ஹாலிவுட்ல ஸ்பேஸ் படம் எல்லாம் பார்த்தா உட்காந்து என்ன ஸ்பேஸ்ன்னு பொம்மை காமிச்சா கூட உட்காந்து பாப்பேன் நானு. அந்த மாதிரி மார்டினா இருக்கட்டும், அப்போலோ 13, அப்போலோ, அந்த மாதிரி படம் எல்லாம் பாத்துட்டு நிறைய படம். கிராவிட்டி எல்லாம் தமிழ்ல இல்ல, அது படம் நல்லா இருக்குமா, அதுவும் தமிழ்ல. அதான் நான் பார்த்த படம் எல்லாம் தமிழ்ல. ஆர்டி எல்லாம் பார்த்துட்டு அது ஒரு நினைப்போட ஒரு வாரம் சுத்துவோம். அப்ப ஸ்கூல் டைம்லாம் பார்த்து அப்படி இருக்கும். மார்ஷியன் எப்படி இருக்கும்னா, மார்ஷியன்ல வந்து தனியா போய் மாட்டிப்பாங்க. அப்புறம் போயிட்டு அங்க போயிட்டு விவசாயம் பண்றதுக்காக பொட்டேட்டோ விளைவிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி கடைசியில பொட்டேட்டோ இல்ல அதுதான் அவனுக்கு சாப்பிட கொடுத்துருப்பாங்க. பொட்டேட்டோ இத்தனை நாளைக்கு 120 நாளுக்கு நம்ம ஃபுட்டை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த பொட்டேட்டோ வச்சு அங்க விவசாயம் பண்ணி அவன் தண்ணிய வந்து எடுத்து, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த மாதிரி
பியாண்ட் பின்னாடி என்ன இருக்கு அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி மூவி எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்டார் இதுக்கெல்லாம் தலைவனுக்கு தலைவன் அந்த மாதிரியான படம். நிறைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டேன். நான் இந்த தமிழ் டப்புலாம் கதை சொல்லுவாங்க அப்பயும் பார்த்துட்டேன். ஆனால் பிக்சராக பார்க்கும்போது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இப்பயுமே அது நீங்கள் 2014 எடுத்த படம்னா யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ படம் ரிலீஸ் ஆன மாதிரி இப்போ கூட அது இன்ட்ரெஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது 100 கோடி கூட அடிக்கும். சாதாரண இந்தியாவில் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் சாரி இந்தியாவில் 100 கோடி அடிக்கிறது இல்ல. ரீ ரிலீஸ்ல நடந்து ரீ ரிலீஸ்ல பண்ணி ரீ ரிலீஸ்லயே ரெக்கார்ட் பண்ணிருச்சது. உங்களுக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்டர்ல வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இப்போ ஸ்பாயிலர் இல்லாம போனா அதுல வந்து இப்போ மேக்சிமம் நோலன் வந்து எந்த மாதிரி ஆளுனா ஒரு சிஜி மேக்சிமம் விரும்பாத ஆளு. ஓகேவா? சிஜிஐ கிராபிக்ஸ் இதெல்லாம் விரும்பாத ஆளு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு சீன் இருக்கும், நீங்க ட்ரைலர்லயே பார்த்துருப்பீங்க நிறைய. அந்த ஒரு சோளக்காட்டுக்குள்ள கான்ஃபீல்டுக்குள்ள கார் ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அதுனா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 அடி 200 அடிக்கு சோளம் இது மாதிரி செட் போட்டு மற்றதெல்லாம் கிராபிக்ஸ்ல போட்டுருவாங்க. நம்மால் அப்படி கிடையாது. 500 ஏக்கர் சோளம் விளைய வச்சு அதுல வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு ஃபுல்லா அதுக்குள்ள விட்டுட்டு போற மாதிரி தான் ஷூட்டிங் இருக்கும், அழிக்கிற மாதிரி கொஞ்சமா. அந்த 500 ஏக்கர்லயும் ஷூட்டிங் எடுத்து அதுக்கப்புறம் அந்த 500 ஏக்கர்ல வித்து அந்த ஷூட்டிங் செலவான காசுலாம் சரியாயிடுச்சான். அந்த மாதிரி எடுத்தால் நம்மாலு அந்த மாதிரி நிறைய வித்தகத்துல அதுல அந்த சவுண்டுமே பாத்துட்டீங்கன்னா அந்த சீனோட என்கேஜ் ஆகி பதட்டத்தோட வச்சிருக்கலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சீன் அந்த அளவு பதட்டமா பாக்குற மாதிரி நிறைய இருக்கு. நல்ல மூவிங்க, தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்துக்கு நாங்கள் இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மறக்காம இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் நிறைய இருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் ஹாலிவுட் படமே பார்க்காம இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் ஹாலிவுட் படம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கீழே போய் ஆகணும்ல. ஆக்சுவலா நம்ம அங்க உயிரோட போகணும். இங்க 1 மணி நேரம் 7 வருஷத்துக்கு சமம். அத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வந்து கிறிஸ்டோபர் நோலன் படம் எதுவுமே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நிறைய படம் இருக்கு. உங்களுக்கு பிரஸ்டீஜ்ல ஆரம்பிச்சு இப்போ கடைசியா வந்த இது வரைக்குமே இருக்கு, நம்ம ஒடிசி வரைக்குமே இருக்கு. நீங்க எதுவுமே பார்க்கல, கிறிஸ்டோபர் நோலன் படமே பார்த்தது இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் படமா இன்டர்ஸ்டெல்லார் பாருங்க. இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, ஸ்பேஸ் மூவி அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு அப்பா மகளுக்கான இருக்கிறதுக்கான போராட்டமும் ஒரு எமோஷனல் டிராமாவா இருக்கும். அதுல என்ன பண்ணலாம், அதுல சஸ்பென்ஸா என்ன பண்ணலாம், ஸ்பேஸ்ல என்ன பண்ணலாம், உங்களுக்கு எமோஷனல் கனெக்டுமே நிறைய இருக்கும். இதுல திடீர்னு உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கடைசியில எல்லாம் வரும், இவங்க இப்படியா இவங்க அந்த மாதிரி எல்லாம். அதெல்லாம் உங்களுக்கு செம்ம இதா இருக்கும். அதெல்லாம் பாருங்க. அதனால இந்த படம் நம்ம வந்து ஓவர் ஹைப்பா இல்ல, பாருங்க. உங்களுக்கு கிறிஸ்டோபர் நோலன் படமே நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும் என் லைஃப்லன்னா இந்த படம் ஃபர்ஸ்டா பாருங்க. எல்லா படமும் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் இன்செப்ஷன் இருக்கு, டன்கிரிக் இருக்கு, அதுக்கப்புறம் ஒடிசி கூட இப்ப நல்லா இருக்கு, ஒடிசி இருக்கு, அதுக்கப்புறம் பிரஸ்டீஜ் ஃபர்ஸ்ட் படம் அது எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எல்லாமே இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க இந்த படத்தை நாங்க இப்படி சொல்றோம்னா ஒரே ஒரு டைம் எங்களுக்காக இது பாருங்க. அடுத்து மார்வல் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த படம் நல்லா இருக்கே அப்படின்ட்டு. மார்வல் அடுத்து டூம்ஸ்டே வீடியோ இதே மாதிரி இந்த இதுல கேட்கறோம். நம்ம சேனல் இப்பதான் அப்கமிங் சேனல். உங்களுக்கு டூம்ஸ்டே பத்தி வீடியோ வேணும், அவெஞ்சர்ஸ் இல்ல மார்வல் சீரிஸ் எல்லாம் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகே சரி, ஓகே. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காம டி தமிழ்ல போய் பாருங்க. அவன் ஸ்கிரீன் சைஸ் ஏதாவது சின்னது பண்ணிட்டேன்னா கவலைப்படாதீங்க, இதுல வந்துரும் நினைக்கிறேன். அடுத்தடுத்த நாள்ல எல்லாம் ஓடிடில வந்துரும். பாத்துங்க. டெலிகிராமம் நண்பர் இருக்காரு, டெலிகிராமம்ல பாருங்க. இதுல வந்து பாத்துட்டு படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நல்ல படம். மூவி சஜஷனும் அந்த மாதிரி வேணும்னா நம்ம மூவி சஜஷனும் இந்த சேனல்ல பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய் 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 பாய்.